டீக்ரூ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். மதுரை பெஞ்ச் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. அது எந்த நியூஸ் பேப்பர்லயும் வரல. பட் நாளிதழில் வேலை பார்க்குற ஒரு பத்திரிகையாளர் தன் எக்ஸ் தளத்துல போட்டிருக்காரு. என்ன கேஸ்னா, ஒரு ஹிந்துவா இருந்தவர் இல்ல வேற்று மதத்தினர் இஸ்லாத்துக்கு மாறினா அவர் பிசியில வந்துருவாரு. அவர் இங்க என்ன வேணா இருந்திருக்கலாம், ஆனா இங்க மாறினா பிசியில அங்க ஒரு சில பல ஒரு 7 கேஸ்ட் சொல்லியிருக்காங்க. அது அந்த பிரிவுல எதுல வேணா அவர் இருக்கலாம் அப்படிங்கிறது ஏன் மேற்கோள் காமிச்சுன்னா, ஜிஓ கவர்மெண்டே அப்படி போட்டிருக்காங்க. கன்வெர்ட் ஆனா அவங்களுக்கு இந்த சலுகை தரலாம், பிசி சலுகை தரலாம் இஸ்லாத்துக்கு மாறினா அப்படின்னு சொல்லி மேற்கோள் காமிச்சு அந்த கேஸ்ல இது அன்கான்ஸ்டிடியூஷனல், அப்படி கிடையாது, அந்த ஜிஓவே அரசியல் அமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பித்ததை பார்த்துருக்கோம். இந்த வழக்கோட முழு பின்னணி என்ன? இல்ல, முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ரிசர்வேஷன், இடஒதுக்கீடுங்கிறது ஜாதிகள் அடிப்படையில் இல்லை. சமூகத்தில் அந்த ஜாதிகள் பின்தள்ளப்பட்டவர்கள், இன்னும் தாழ்த்தப்பட்டன்னு ஒரு வார்த்தையை போடுவாங்க. அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் அந்த குறிப்பிட்ட ஜாதிகள் ஒடுக்கப்பட்டார்கள் என்பதால் அவர்கள் எஸ்சி என்ற ஷெட்யூல்டு கேஸ்ட் என அந்த பட்டியலில் அட்டவணை செய்யப்பட்டவர்கள் பட்டியல் ஜாதிகள். அதற்கு அடுத்த இடைநிலை ஜாதிகள் அவர்களும் சமூகத்தில் பின்தங்கி இருந்தார்கள் என்பதால் பேக்வேர்டு கேஸ்ட் என்று இருந்தது. இன்னும் சில நேரத்தில் அதர் பேக்வேர்ட் கேஸ்ட், அதாவது ஷெட்யூல் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அடுத்தது மற்ற பின்தங்கிய வந்தவர்கள் என்ற பெயர்ல வரும். மீதமுள்ளவர்கள் எல்லோரும் அதர்ஸ் என்ற கேட்டகரியில் மாற்றிட்டாங்க. முன்னாடி அதர் கேஸ்ட்னு இருந்தது, இப்போ ஓப்பன் காம்படிஷன் அது மெரிட்னு மாறிடுச்சு. சரியா? இப்போ இதுல எங்க ஜாதியில இத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு இத்தனை சீட்டு கொடுக்க என்பது போல ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு ஒரு கோரிக்கைகள் போயிட்டு இருக்கு. அது உச்சநீதிமன்றத்தால் ஏற்கப்படாதது. எவ்வளவு சென்சஸ் எடுத்தாலும் வராது. ஆனாலும் பேரை மாற்றி சமூக நீதி சென்சஸ்லாம் இந்த சட்டசபையில் சொல்லியிருக்காங்க. இப்போ நமது கான்ஸ்டிடியூஷன் படியாக இந்திய நாட்டில் உள்ள இறைவணக்க மதங்கள் அனைத்துமே, அதாவது ஹிந்து, சமணம், பௌத்தம், இவை எல்லாமே இந்து ஜாதிக்குள் வருகிறது. சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்கள். இதற்கு வெளியிலாக, இந்தியாவிற்கு வெளியிலாக மனிதர்கள் முயற்சியால் ஏற்படுத்த மற்ற மதங்கள் அல்லது கதைகளை நம்பும் மதங்கள். உதாரணமாக ஈரானில் தோன்றிய பார்சி மதம், இஸ்ரேலில் தோன்றிய கிறிஸ்தவ மதம், சவுதி அரேபியாவில் தோன்றிய முகமதிய மதம். இந்த மூணும் அந்தந்த மதங்கள். இவர்கள் இந்துக்கள் அல்ல. இவர்கள் ரிசர்வேஷன்ல வரமாட்டாங்க என்பதுதான் அம்பேத்கர் வைத்தது. ஆனால் 1980 உருவாக்கப்பட்ட மண்டல் கமிஷன்ல கொடுக்கப்பட்ட மண்டல் கமிஷன், அதாவது ஜனதா கட்சி காங்கிரஸ் இருந்த வரைக்கும் ரிசர்வேஷன் ஒழுங்கா பண்ணல. ஜனதா கட்சி ஆட்சி வந்த பொழுது, அதில் அத்வானி, வாஜ்பாய் போன்றவர்கள் அமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் மண்டல் கமிஷன் என்று போடப்பட்டதுல பேக்வேர்ட் காஸ்ட்ங்கிறத கம்யூனிட்டிஸ்னு மாற்றி அதில் சில முஸ்லிம்கள் இணைந்தார்கள். சில முஸ்லிம் ஜாதிகள் அங்கேயும் அவர்கள் பிற முஸ்லிம்களால் ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதால் பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ்னு சேர்த்தார்கள். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அல்லது கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால் மொத்தமாக ஓட்டு போடுவாங்க. ஸோ ஜமாத்தில் சொல்லிட்டா அல்லது சர்ச்சில் சொல்லிட்டா ஓட்டு போடுவாங்க. ஸோ அதை மொத்தமாக வாங்கிட்டால் வெற்றி பெறுவது எளிது அப்படின்னு பல்வேறு சின்ன கட்சிகள், பெரிய கட்சிகள் எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் சேர்ந்தாலே 35% தாண்டி எடுத்து நான் ஜெயிக்க முடியும்னு 2 முறை, அவர் ஒரு முறை ஜெயிச்சிருக்கார், அவருடைய மகன் ஜெயிச்சிருக்கார். அதே போல பீகார்ல இது லல்லு பிரசாத் யாதவும் அதே ஃபார்முலா, யாதவ் பிளஸ் முஸ்லிம்னு வச்சுக்கிட்டு எம்ஒய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியும் முஸ்லிம் கிறிஸ்டியன் ஓட்டுகளை டார்கெட் பண்ணுது. ஆனால் இந்த ரிசர்வேஷன்ல இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும், எல்லா ஜாதிகளும் பேக்வேர்டு கிடையாது. எந்தெந்த ஜாதிகள் பெரிய நிலச்சுவார்ந்தார்கள் இல்லையோ, நாங்க தான் நிலத்தையே கட்டுப்படுத்தினவர்கள், நாங்க தான் பெரிய விவசாயிகள்னு சொன்னா அவங்க பிசி கிடையாது. வேளாளர்கள்னு தமிழ்நாட்டில் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக ஜாட் சமூகத்தினர் உத்தரப்பிரதேசம், ஹரியானா,
ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் பேக்வேர்டில் வரல. குஜராத்தில் பட்டிடார்கள் எனப்படுவர். அடுத்தது நாங்கள்லாம் போர்க்குடிகள், மறவர்கள், சத்திரியர்கள் என்பவர்களும் பிசியில் வரமாட்டார்கள். உதாரணமாக ரஜ்புத்ஸ் இதில் வருவாங்க. ஸோ ஆனால் தமிழ்நாட்டில் பிராமணர்களை தவிர எல்லாரையும் பிசி லிஸ்ட்டில் எஸ்சி லிஸ்ட்டில் போயிடுவாங்க. மிச்சம் எல்லாம் பிசி லிஸ்ட்டில் வந்துடுறாங்க. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் கொண்டுவதற்கு செய்யப்படும் மோசடி, சமூக அநீதி. ஏன்னா நீ பெரிய நிலச்சுவாந்தாரா இருக்க, இந்த ஊர்ல நான் தான் ஆட்சி செய்தேன்னு சொல்றாள், நீ பிசியில சேர்ந்தால் உண்மையாக தேவையுள்ள ஒருவனுடையதை நீ பறிக்கிறாய். ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன், நான் இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ பார்லிமெண்ட்ல ஒரு டயத்துல ஸ்பீக்கராக இருந்தவர் பாலயோகின்னு எஸ்சிசியை சேர்ந்தவர். அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்தவர் திரு கே.ஆர். நாராயணன், அவரும் பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர். அவங்க 2 பேருமே சன்சத் மார்க் எனப்படும் பார்லிமெண்ட் தெருவில் நடந்துகிறவர்கள். அந்த தெருவில் செருப்பு தைக்கும் ஒரு தொழிலாளியும் இருக்கிறார். அவரும் எஸ்சி சர்டிஃபிகேட் வச்சிருக்கார். இதுல யாருக்கு காலேஜ் சீட்டு காலியா இருந்தா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது? ரொம்ப தூரம் வேணாம். கே.ஆர். நாராயணனுடைய மகள்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் எஸ்சி ரிசர்வேஷன்ல தான் வாங்கினாங்க. ஸோ இது இந்திய, இன்னும் சொல்ல போனால் திரு கே.ஆர். நாராயணன் கன்வெர்டட் கிறிஸ்டியன். அவர் இறந்த பிறகு அவர் ஹிந்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு அவர் மகள்கள் அவருடைய வேண்டுகோள் என சொல்லி பிறகு ஒரு கிறிஸ்தவ சர்ச்சு கல்லறையில புதைச்சிருக்காங்க. அந்த சர்ச்சிலையும் அவர் ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அவர் மனைவியோடு கலந்து கொள்வார்னு. அதுக்கு ஆதாரம் இல்லை. ஸோ ஒரு கிறிஸ்தவர் மனைவி திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் குடும்பமே மாறுகிறது என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் ஒரு பக்கம் கே.ஆர். நாராயணன், இன்னொரு பக்கம் ஜோசப் விஜய். திரு விஜயுடைய தந்தையார் ஆல்பர்ட் சந்திரசேகர்னு கிறிஸ்துவர். அவருடைய தாயார் அவங்க முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர். 2 பேரும் சாதாரண நிலையில் திருமணம் செய்து கொண்ட பொழுது வெறும் தாலி கட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் 5 வயது ஆன நிலையில் அவர் ஒரு பெரிய டைரக்டராக சட்டம் ஒரு இருட்டரை படம் எல்லாம் வெற்றி பெற்ற பிறகு கிறிஸ்துவ முறைப்படி சர்ச்சில் விஜய்க்கு முன்பாக திருமணம் செய்த போட்டோக்கள் விஜய் இதுல இருக்கு. ஸோ 2 பேரும் விஜய் மனைவியை தாயாரை மாத்திரம் மாத்தல, விஜயனுடைய தாயாருடைய அப்பாவை மதம் மாற்றினார். அவரும் கிறிஸ்துவ முறைப்படி கல்லறை செய்த ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்கு. ஸோ ஒருவர் மாறினால் குடும்பமே மாறுகிறது என்பதுதான் உண்மை. ஆனால் கிறிஸ்தவராக இருந்து கொண்டு எஸ்சி என்ற சர்டிஃபிகேட்டை வைத்துக்கொண்டு பலரும் எம்பி எம்எல்ஏ ஆயிருக்கிறார்கள். ரொம்ப எளிதான சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போன 2 உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், கேரளா மூவட்டுப்புழால இது சபாநாயகர் பதவிக்கு போட்டி போட்டு இந்த முறை தோற்று போன சுரேஷ் கொச்சினில் அவர் காங்கிரஸ் சார்பாக 3 முறை தலித் சீட்ல போட்டி போட்டார். ஒவ்வொரு 2 முறை வெவ்வேறு ஜாதி சீட்டில் கொடுத்தாரு. அப்படி இருக்கிறவர் ஹைகோர்ட்டால் டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டு சுப்ரீம் கோர்ட்ல வெற்றி பெற்று இன்னும் தலித் சீட்ல போட்டி போடுறார். இதற்கு அடுத்ததாக சிபிஎம் கட்சியின் சார்பாக இதுல தேவிகுளம் தொகுதியில் அவர் தலித் கிறிஸ்துவ ஆதிதிராவிடர்னு சர்டிஃபிகேட் வச்சிருக்காருன்னு சொல்லி எஸ்சியில நின்று ஜெயிச்சு ஹைகோர்ட்டால் டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டவர். இப்ப சமீபத்தில் 4 நாள் முன்னாடி கேரளா தெலுங்கானாவின் சேர்ந்த முன்னாள் தலித் எம்எல்ஏ, அவர் இப்பொழுது ஏஐசிசியில் செக்ரட்டரியாக இருப்பவர், வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணுறாரு. அவர் முதல்ல இயேசு படத்தை தூக்கிட்டு தம்பாளத்தை வச்சுட்டு தூக்கிட்டு போறாரு. பின்னாடி அவருடைய மனைவி ஒரு அதுக்கு பேர் என்ன சொல்றது, ஒரு குடத்தில் நீரை எடுத்து செல்கிறார். அவருடைய பின்னால மகன் பைபிள் எடுத்துட்டு போறாங்க. அவர் எஸ்சி சீட்ல ஜெயிச்சவர், அதுக்கப்புறம் தோத்திருக்காரு. இவங்கெல்லாம் கண்டிப்பாக போட்டி போடுவது ஒரு உண்மையான பட்டியல் ஜாதியை சேர்ந்த பறையரோ பல்லரோ அவருடைய வாய்ப்பை தட்டி பறிக்கிறார்கள். நீங்கள் எஸ்சி ஆறீங்க. அதே மாதிரி முஸ்லிம்களில் பிசி கொடுத்ததே தப்பு. என்னை பொறுத்தவரை முஸ்லிம்களில் ஏழைகள் இருந்தால் அவர்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வாங்கலாம். பிசி என இந்துக்களுக்கு கொடுக்கப்பட்டதில் கொண்டு வந்தது பேக்வர்டு கம்யூனிட்டிஸ் என்று மாற்றி உள்ளதே அம்பேத்கருடைய சட்ட சிந்தனைக்கு எதிரானது. இன்றைக்கு ஓட்டிற்காக எல்லா கட்சிகளும் செய்கின்றன. இதுல என்னன்னு சொன்னால், முஸ்லிம்களில் 7 பிரிவுங்கிறாங்க. எனக்கு இணையத்தில் கிடைக்கும் கட்டுரை படியாக ஒரு 4 லப்பை, மரைக்காயர், அந்த போல ஜாதிகள் மட்டுமே தான் முஸ்லிம்கள், டெக்கானி முஸ்லிம். மீதி உள்ளவை உயர் ஜாதி முஸ்லிம்கள் பேக்வர்ட்ல வராதுங்கிறாங்க. 2006-11 கருணாநிதி ஆட்சியின் போது திமுக என்ன பண்ணாரு,
பேக்வேர்டுக்கு இருக்கிற இந்த 69% ரிசர்வேஷன்ல 50 முஸ்லிம் பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு, அதுல ஒரு 3.5% முஸ்லிம்களுக்கும் 3.5% கிறிஸ்தவர்களுக்கும் என்று ஒதுக்கினார்கள். அப்பொழுது கிறிஸ்தவ சர்ச்சை சேர்ந்த மாஃபியாக்கள், ஐயா எங்களுக்கு 3 வேணாம், நாங்க 50ல இருந்தா 3 விட அதிகமா கொள்ளையடிச்சுப்போம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த தனி ரிசர்வேஷன் கிடையாது. ஆனால் இந்த 3 வாங்கிட்டு மேலும் பிசியில் வர ஆட்களும் இருக்காங்களான்னு செக் பண்ணும். சில பர்டிகுலர் தேர்வுகளில் நான் அது இல்லாம பார்த்துருக்கேன். எனவே முதல்ல பிறப்பினால் அந்த கம்யூனிட்டி ஒரு காலத்தில் முஸ்லிம்களாலேயே ஒடுக்கப்பட்டார்கள் என்றால் அந்த 7 கேஸ்ட் வருதுன்னா, மற்றவர்கள் புதுசா மாறுறவன் அதுல சேர்ந்தாலும் முஸ்லிமா வராது. இன்னொன்னு, முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஏன் மதம் மாறினீர்கள் என்று கேட்டால், நாங்க மதம் மாறலை, நாங்கள் உண்மையான கடவுளை உணர்ந்து விட்டோம், மனம் மாறினோம். நீங்க உண்மையான கடவுளை உணர்ந்துட்டீங்கன்னா எதுக்குங்க இந்த கவர்மெண்ட் கொடுக்கிற கோட்டா ரிசர்வேஷன் எல்லாம்? நீங்கள் முன்னேறியவர்களில் தான் வர வேண்டும், இல்ல எக்கனாமிக்கலி வீக்கர்ல. இப்ப போன ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தது. மதம் மாறும் பொழுதே அந்த குறிப்பிட்ட 7 சமூக ஜமாத்துல போய் மாறி இருந்தா உண்டுன்னு, அதன் பிறகு இன்னொரு தீர்ப்பில் அதுவும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தமிழ்நாடு ஸ்டாலின் ஆட்சி அனைத்து முஸ்லிம்களும் பிசி அப்படின்னு ஒரு ஜிஓ போட்டாங்க. இதே போல ஒரு ஜிஓ கர்நாடகாலையும் போட்டிருக்காங்க. இது முஸ்லிம்கள்லயே ஷேக் போன்ற, தாவூத் போன்ற பல ஜாதிகள் முன்னேறியவர்கள், அவர்கள் எடுத்துப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னா, உண்மையான தேவை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் ஏற்கனவே முன்னேறியல் எடுத்துப்பாங்க. எஸ்சியை சேர்ந்த ஐஏஎஸ் மகன்கள் ஐஏஎஸ்ல இருக்கிற பெரும்பாலான எஸ்சிக்களாக இருக்காரு. சோ கீழே இருக்கிறவன் எப்ப மேல வருவான்? அவர்கள் கிரீமி லேயர் என்று நீக்கப்பட வேண்டும். எப்ப கோர்ட்ல மண்டல் கமிஷன்ல பிசிக்கு வேலை வாய்ப்பில் ரிசர்வேஷன் கொண்டு வரலான்னு சொன்னப்பவே கிரீமி லேயரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிதான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணல கிரீமியில. அதனால போன முறை இதே பெஞ்ச் இதுல முக்கிய சீனியர் நீதிபதி கொடுத்த தீர்ப்பை மீறி ஒரு மோசடியான ஜிஓவை தமிழக அரசு போட்டது. உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் ஒரு நீதிமன்ற தீர்ப்பை எக்ஸிகியூட்டிவ் ஜிஓ மூலமாக மாற்ற முடியாது என சொல்லி இருக்கிறார். இது கண்டிப்பாக இது பண்ணணும். ஏன்னா இதே விஷயம் திருப்பரங்குன்றத்திலையும் வரும். நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நான் நிறைவேற்ற மாட்டேன் என்று ஒரு அமைச்சரவை முடிவெடுத்து, ஆனால் கோர்ட்ல அந்த அதிகாரி நான் பண்ணேன்னு மன்னிப்பு கேட்க வச்சாங்க. ஆனால் இப்போதைய அமைச்சர் முன்னாடி ஏத்துவேன்னு சொல்லிட்டு இப்ப திருப்பி அவரும் மாட்டேங்கிறார். சோ அந்த கோயிலே, திருப்பரங்குன்றம் கோவிலே மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கீழே இருந்த கோவில். ஆனால் இப்பொழுது அது தனியாக பிரித்து, இதெல்லாம் கடந்த 40 வருடத்தில் நடந்த அராஜகங்கள். எனவே இந்த தீர்ப்புல, அதாவது தமிழ்நாட்டில் இப்ப எடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் என்ன சொல்லுது, தமிழன் பிரசன்னா. அவருடைய அபிடவிட்ல பார்த்தா தமிழன் இல்லை, ஆனா சேனல்ல எல்லாம் வந்தா தமிழன் பிரசன்னான்னு இருக்கு. அவருடைய மனைவி குழந்தைகள் பேரெல்லாம் கிறிஸ்தவர்கள், ஆனால் இவர் எஸ்சி சர்டிபிகேட் வச்சிருக்கார். அடுத்தது தாவேகா சார்பாக ஒரு நிக்கிறாங்க, அவர்களுடைய சகோதரி விசிக சார்பாக கேரளின் அப்படிங்கிற பேரு, அவங்களுடைய சகோதரி தாவேகா சார்பாக நிக்கிறாங்க. 2 பேரும் எஸ்சி சர்டிபிகேட். கேரளின்னு யாராவது பேர் வச்சு நான் பார்த்ததில்லை. கிறிஸ்டியனான்னு இன்னொருத்தர் வைக்கிறாங்க. ஸோ வன்னியரசு மனைவி அப்பா கிறிஸ்டியன், ஆனா இவர் எஸ்சி சர்டிபிகேட் வச்சிருக்கார். அவர் போய் ஒரு மீட்டிங்ல, கிறிஸ்தவ மீட்டிங்ல கலந்துக்கிட்டு நாமெல்லாம் போராட்டம். அப்ப நாமெல்லாம்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவ வசனங்களை, தேவையற்ற வசனங்களை தவறாக கோட் பண்றார். அது இயேசுவை பொறுத்தவரை அவர் யூதர்கள் மட்டுமே தன்னுடைய மதத்தில் சேர முடியும் அப்படின்னு தெளிவாக ஒரு 10 வசனங்கள்ல காட்டியிருக்கார். அவர் யூதர் அல்லாதவர்கள், அவர் சீடர்களோடு இருந்த காலகட்டத்தில் யூதர் அல்லாதவர்களிடம் போய் மதிச்சு பழகியது கிடையவே கிடையாது. 1-2 இன்சிடென்ட்டுகள். மற்றவர்கள் அவ்வளவு தாழ்ந்து என்னை நாய் போல, எச்சில் இலையிலிருந்து சாப்பிடும் நாய் போல மதியுங்கள்னு சொன்ன ஒரு பெண்ணுக்கு உதவியதாக இருக்கு. அதே மாதிரி ஒரு ரோமன் சென்ச்சுரியன் கதை இருக்கு. இந்த அதே இது நல்ல வழக்குல மேற்கோள் காட்டுறாங்க. அதாவது கிறிஸ்டியன் மிஷினரியா இருக்கட்டும், இல்ல இஸ்லாமா இருக்கட்டும், எல்லா மதத்தினரும் இந்து மதத்துல வேறுபாடு இருக்கு, இங்க வாங்க வேறுபாடே கிடையாதுன்னு சொல்லிதான் மாற்றீங்க. ஆனா இங்க வந்த அப்புறம் இந்த மாதிரி கேட்கறது சரி கிடையாது, கான்ஸ்டியூஷன் படியும் சரி கிடையாது, உங்களோட நம்பிக்கை அது குரானா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், அதுக்குமே இது முரணா இருக்கு அப்படிங்கிற. இல்ல சார், முஸ்லிம்ல இருக்குன்னு இருக்கலாம். நான் சொல்றது
போய் இது பாருங்க, கத்தி தீட்டும் மனிதர்கள்னு தமிழ் ஹிந்துல ஒண்ணு இருக்கு. நமக்கு சாணா பிடிக்கிற ஒரு குறிப்பிட்ட ஜாதி முஸ்லிம்கள், அவர்களுக்கு முஸ்லிம்கள் வாழும் வீட்டில் வாடகைக்கு இடம் கொடுப்பதில்லை. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதே வேண்டாம், வாடகைக்கு இடம் கொடுக்காமல் அரக்கோணம் பக்கத்துல ஹரிச்சந்திராபுரங்கிற ஊர்ல 3000 முஸ்லிம் குடும்பங்கள் அங்கே வசித்து கொண்டு சென்னைக்கு தினமும் வந்து சாணா பிடிச்சிட்டு போறாங்க. ஸோ அவங்களுக்கு யாரும் பர்மனெண்ட் வேலை கிடையாது, பர்மனெண்ட் இது கிடையாது. ஆனால் அவர்களுக்கு பொண்ணெடுத்து பொன் கொடுப்பதில்லை. ஆச்சா, மீனாட்சிபுரத்தில் மதம் மாறிய பட்டியல் ஜாதியினரை நயோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டு ஒரு பெண் முதிர்கிழவியாகி திருமணம் ஆகவில்லை என்று தற்கொலை செய்து கொண்டாள் என்று ஒரு நாவல் வந்தது. அதை எதிர்த்து உடைக்க துட்டிற்காக ஒரு 2000 கோடி சேர்க்கப்பட்டார் என்று சொல்லப்பட்ட திருமாவளவன் ஒரு PhD தியரி வாங்கினார். ஆனால் மண்டைக்கு அந்த ஊர் எந்த மீனாட்சிபுரத்தில் இருந்த பட்டியல் ஜாதி இவருடைய ஜாதி கிடையாது. இந்த இடதுசாரிகள் ஒரு டெக்னிக் வச்சிருப்பாங்க. நான் போய் சர்வே பண்ண ஒரு 10 பேரை கேட்டேன், எல்லாரும் இப்படி சொன்னாங்கன்னு. ஆனால் அது ஒரு தப்பான முறை என்று டாக்டர் கிருஷ்ணசாமி அப்பொழுதே கண்டித்தார். எனவே கிறிஸ்துவருக்குள்ள பட்டியல் ஜாதியை சேர்ந்த 15,000 பேர் பிஷப் படிப்புக்கு படித்தும் ஒருவர் கூட அந்த வேலையில் கொடுக்கவில்லை என்று பட்டியல் ஜாதியை சேர்ந்த மதம் மாறியவர்கள் கூறுகிறார்கள். சோ கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இப்ப 44 தொகுதிகள் தமிழ்நாட்டில் பட்டியல் ஜாதிக்கு இருக்குன்னா, சில தொகுதிகளில் வால்பாறை தொகுதியில் வேட்பாளராக நின்ற தாவேகா, திமுக, அதிமுக மட்டுமில்லாமல் சுயேட்சை உட்பட அனைவரும் கிறிஸ்தவர்கள். இது எல்லாம் அம்பேத்கர் சட்டத்திற்கு செய்யும் மோசடின்னு ஜஸ்டிஸ் மகாதேவன் கொடுத்த தீர்ப்பு இருக்கிறது. எனவே இந்த தீர்ப்பை உடனடியாக தமிழ்நாடு கண்டிப்பா சேலஞ்ச் பண்ணலாம், இல்ல அந்த ஓட்டு போட்டவர் பண்ணலாம். உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் தேவை என்றால் ஒரு இதை பண்ணணும். திரு ஜோசப் விஜய் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு நல்லது செய்வதாக இருந்தால், அவர் உண்மையாக கிறிஸ்தவர் மக்களுக்காக இருந்தால், லயோலா காலேஜ் முதல் தாம்பரம் கிறிஸ்தவர் காலேஜ் வழக்கு போட்டு நாங்கெல்லாம் 50% சீட்டை கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கிறோம் இல்லோன்னு செக் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிந்த கணக்குப்படி 29% தான் கொடுத்திருக்காங்க. அவர்கள் மைனாரிட்டிகள் என்று சொல்லிக் கொள்வதாக இருந்தால் 50% சீட்டை கிறிஸ்தவர்களுக்கு, அதுவும் ஏழைகளுக்கு இலவசமாகவோ குறைந்த இதுல கொடுத்திருக்கணும். ஆனால் 99% எய்டட் ஸ்கூல்ஸ்ல கூட நடக்கல. எய்டட் ஸ்கூல்ஸ்ல ரைட் டு எஜுகேஷன்ல ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை. நான் வழக்கு போட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்குங்க நீங்க எல்லாம் வந்து கிறிஸ்தவ பள்ளிகள் சமூக சேவை செய்கிறது? சேவை தான் செய்யணும் நீங்க. அதனால திரு விஜய் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு உதவுவது என்றால் எல்லா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸும் 50% சீட்டை கொடுக்கணும். இல்லாட்டி அவங்க மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் போயிடும் என்று வழக்கு போடணும். ஸோ வருஷத்துக்கு 2500 கோடி லாபம் RTIல ஏழை குழந்தைகளுக்கு கட்டாய கல்வியில் மறுப்பதால். ஸோ இதையெல்லாம் போகணும். இந்த ரிசர்வேஷன் என்பது அம்பேத்கருடைய கனவுபடியாக 10 ஆண்டுகள் மட்டுமே இருக்க வேண்டும். அதற்குள் மற்ற அவர்களை முன்னேற்ற வேண்டும். இப்ப முன்னேறியவெல்லாம் தன் பையன் பேரன் அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்காங்களே தவிர இதை குறைப்பதாக இல்லை. இது நீதிமன்றங்கள் பார்த்தாலே ஒழிய இதற்கு மாற்று கிடையாது. எல்லா அரசியல் கட்சியும் ஓட்டுக்குத்தான் போகும். அது மோடியாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் ஓட்டுக்காக இந்த வேலை செய்கிறார்கள். நீதிமன்றங்கள் மட்டுமே நமது கடைசி வழியாக இருக்கிறது. மொத்த ரிசர்வேஷன் 49.5 தாண்டக்கூடாதுன்னு இருந்தாலும் தமிழகத்தில் சட்டவிரோதமாக 69% இருக்கிறது. அது ஷெட்யூல் 9லயும் சேர்த்தாச்சும்பாங்க. ஆனால் மெடிக்கல் ரிசர்வேஷன்ல வருஷம் ஏற்றி கொடுக்கறது நடைமுறை. மத்திய நீட் கோட்டால வர்ற இந்தியா சீட்ல 50% தான் இருக்கு. எனவே இந்த 49.5ங்கிறதையும் மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களில் பிற்படுத்தப்பட்டவர்கள் எக்கனாமிக்கலி வீக்கர்ல வரலாமே தவிர பிசியில வரக்கூடாது. இதை வைத்துக்கொண்டு இதனால் பாதிக்கப்படும் ஹிந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் வழக்கு போடணும். அதுதான் நான் சொல்வேன்.